ஹாசினி, உங்க அம்மா போட்டோ மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உன் கழுத்துல இருக்கிறது நான் கட்டின தாலியா இல்ல நீயா உனக்கு கட்டிக்கிட்ட தாலியா? ஹாசினி, சொல்லுமா. சொல்லு ஹாசினி, உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. இது நான் கட்டின தாலியா? ஹாசினி, இப்போ அது உண்மையை சொல்லுமா. இது முத்துப்பாண்டி கட்டின தாலி இல்ல தானே? அந்த உண்மையை சொல்லிட்டேன்னா நீ இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம். இவங்க உன் மேல போட்டிருக்கிற கேஸ நான் பாத்துக்கிறேன். இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்றத இப்போதைக்கு ப்ரூவ் பண்ணு. சொல்லுமா. முத்துப்பாண்டி கேக்குற மாதிரி அம்மா போட்டோ மேல சத்தியம் பண்ணி சொல்லு. இது நீயா கட்டிக்கிட்ட தாலி தானே? என்னடி முழிக்கிற? நீ சொல்றது உண்மையா இருந்தா, என் தம்பி தான் உன் கழுத்துல தாலி கட்டினாங்கிறது உண்மையா இருந்தா, உங்க அம்மா போட்டோ மேல சத்தியம் பண்றதுக்கு எதுக்காக இப்படி தயங்குற? இப்ப சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? ஹாசினி, நீ உண்மையை தானம்மா சொல்ல போற. அப்புறம் ஏன் தயங்குற? இது முத்துப்பாண்டி கட்டின தாலி தானே. உங்க அம்மா போட்டோ மேல சத்தியம் பண்ணி சொல்லுமா, நாங்கெல்லாம் இருக்கோம். ஹாசினி, சொல்லுமா. ஹாசினி, சொல்லு ஹாசினி. நான் உண்மையை சொல்லிடுறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இது முத்துப்பாண்டி கட்டின தாலி இல்ல. நான் மன்னிப்புக்காகவும் என் அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுன்றதுக்காகவும் என்னால இறந்து போன மீனாட்சி அப்பாவோட இடத்துல இருந்து மீனாட்சியையும் அவ தங்கச்சிங்களையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காகவும் நான் இந்த வீட்லயே தங்கணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரே வழி முத்துப்பாண்டிக்கு நான் பொண்டாட்டியா இருக்கிறது தான். அதுக்காக தான் நானே என் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டேன். கூடுன்னு சொல்றேன்ல, இப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். உன் கழுத்துல நான் தாலி கட்டணும்னு தாண்டி நினைச்சேன். எதுக்கு தெரியுமா? உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு இல்ல. நீ என் மாமனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னா பாரு, அதுக்கு பழிவாங்க தாண்டி. தினம் தினம் உன்னை சித்திரவதை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனாலும் பேருக்கு கூட நீ என் பொண்டாட்டியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால என் முடிவை நான் மாத்திக்கிறேன்டி. என் மாமன் பொண்ணுங்க யாரும் உன்னை மன்னிக்க மாட்டாங்க. நீ இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாது. முத்துப்பாண்டி, டேய் முத்து, நான் சொல்றது உண்மைதான். இது முத்துப்பாண்டி கட்டின தாலி இல்ல. என் அம்மா மேல சத்தியமா இது நானாவே கட்டிக்கிட்ட தாலிதான். எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப போதுமா? பாத்தீங்களா இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கான்னு? ஏண்டி, நீ என் புருஷனை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிட்டு உனக்கு யாருமே இல்லைன்னு போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வேலைக்காரி மாதிரி நுழைஞ்ச. அதுக்கப்புறம்
ரொம்ப லேட்டா தான் என் புருஷன் சாவுக்கு நீதான் காரணம்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமும் திருந்தாம என் தம்பி உன் கழுத்துல தாலி கட்டிட்டான்னு பொய்ய சொல்லி இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் ஏமாத்தி இங்கே தங்கிக்கிட்டு இருக்கல்ல. இதுக்கு மேல என்னத்துக்கு நீ என் வீட்டுல இருக்கணும்? ஐயா, ஊர் பெரியவங்களே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? இவ கழுத்துல ஏன் தம்பி தாலி கட்டினான்னு நம்பின ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவள நீங்க என் வீட்டுக்குள்ள மறுபடியும் தங்க சொன்னீங்க. இப்ப அதுவே பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அது போய் தானே அவளை ஒத்துக்கிட்டாளே. இதுக்கு மேல நான் எதுக்காக அவளை ஏன் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்? இவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரியா நீங்க? உங்களை பார்க்கவே பயமா இருக்கு. முதல்ல தாலியை கட்டி வச்சுட்டு போங்க இங்க இருந்து. ஏமா ஆசினி, இந்த ஊர் ஜனங்க உன் மேல எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்தோம். நீ என்னம்மா இப்படி ஒரு பொய்ய சொல்லி இந்த ஊரையே ஏமாத்திட்டு இருந்திருக்க? ஹாசினி, என்ன ஹாசினி? நான் கூட உன்னை நம்பினேனே. நீ தாலி விஷயத்துல போய் தான் சொன்னியா? என்ன மன்னிச்சிடு மீனாட்சி, எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்கு நல்லது பண்ணணும்ன்றதுக்காகவும் எங்க அம்மா வாக்க காப்பாத்தணும்ன்றதுக்காகவும் நான் இப்படி ஒரு பொய்ய சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிடு மீனாட்சி. சரி, அதெல்லாம் விடு, பரவாயில்ல. உன் நிலைமை எனக்கு புரியுது. என்னடி நிலைமை அது இதுன்னு அவளுக்கு வக்காலத்து வாங்க பாக்குறியா? ஏய், தாலியை கழட்டி போட்டு கிளம்படி. உங்க அப்பா இருக்காரேன்னு பாக்குறேன், இல்லனா பட்டு பட்டுன்னு 4 ஆறு அரைஞ்சிரும். என்னமா பேசிட்டு இருக்க? நிறுத்துங்க சார். இப்படி ஒரு ஃப்ராடுக்கார மகளை பெத்து வச்சுட்டு உங்களுக்கு கோபம் வர வருதோ? இவ கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்து வீசிட்டு இவ்வளவு முதல்ல இங்க இருந்து இழுத்துட்டு போங்க சார். இனிமே இவன் நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாது. சொல்லிட்டே இருக்கேன். தலையை கழட்டி கொடு. கழட்டடிங்கிற கழட்டி கொடுறீங்க. சொல்லிட்டே இருக்கேன். என்ன ஹாசினி இப்படி பண்ணிட்ட? நீ இவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரியா? உன்னை இந்த வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ளேயே விட்டு வைக்க கூடாது. முதல்ல போமா இங்க இருந்து. உன் முகத்துல முடிச்சாலே பாவம். இப்ப திட்டுங்க. இததானே நான் பல நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் கேட்டீங்க? அடியே, இப்ப இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சுடி உன் வண்டவாளம் என்னன்னு. இதோட நீயா இங்க இருந்து போக போறியா, இல்ல உன்னை அடிச்சு துரத்தி விடணுமா?